Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு விஜஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சைடு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைக்காய் வறுவல் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். சிம்பிளான ஒரு ரெசிபி தான், ஆனால் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை சேர்த்துலாம். இன்றைக்கி நான் 3 வாழைக்காய் எடுத்துக்கிட்டேன். தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லா சாதத்துக்கும், லெமன் சாதம், புளி சாதம் எல்லா சாதத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டி வச்சு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வாழைக்காய் நல்லா வெந்திருக்கு. நல்லா நமக்கு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.